தொடர்ச்சியாக இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிற காணிகளில் மக்கள் இந்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த காணிகளை விடுவிக்கணும் என்ற கோரின் அடிப்படையில் நிறைய காணிகள் இங்கே விடுவிச்சாச்சு. அண்மையில் விசுவமோட பிரதேசத்தையும் நாங்கள் குறிப்பிட்ட காணிகளை விடுவிச்சிருக்கிறோம். பொதுத்தொகைக்காகவும் காணி இல்லாத பல மக்கள் காணப்படுகிறார்கள். நாங்கள் இந்த வருடம் 5ஆம் மாதத்துக்கு முன்னர் அவர்களுக்குரிய காணிகளை வழங்குறதுக்கு நடவடிக்கை எடுத்து காணிக்கை செய்திருக்கிறாங்க. மணல் மாஃபியாவில் ஈடுபட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்களும் போன்ற நபர்கள் 5 ஏக்கர் 10 ஏக்கர் 15 ஏக்கர் காணியை வச்சுருக்காங்களா முன்னுக்கு ரோட்டுண்ட ஒரு பகுதியை முற்றுமுழுதாக பிடிச்சி போடுகிறார்கள். தென் பகுதியில் போனோம்னா பார்க்கலாம், இன்னொரு பகுதியில் அரைவாசிக்கிட்ட நல்ல காயப்படுவாங்க. யானை போகாத இடம் எதுவுமே இல்லை. எல்லா ரோட்டிலையும் யானை தான். நெல்லுக்காய பொருளாதாரங்களும் கட்டப்பட்டிருக்கிறது, அந்தந்த ஊர்களெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. லங்காசிரி நேர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு நேர்காணலில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய இந்த நேர்காணலில் பிரதேச செயலாளராக இருக்கக்கூடிய, அதாவது கரைத்துறை பற்று புதுக்குடியிருப்பு ஆகிய 2 இடங்களுக்கு பிரதேச செயலாளராக இருக்கக்கூடிய ராஜரட்னம் விஜயகுமார் அவர்கள் தான் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். குறிப்பாக நீங்கள் 2 இடங்களுக்கு பிரதேச செயலாளராக இருக்கின்றீர்கள். உங்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக சொல்ல முடியுமா? குறிப்பாக நான் புதுக்குடியிருப்பு பிரதேசராகத்தான் இருக்கின்றேன். இதற்கு மேலதிகமாக கரைத்துறைப்பற்று பிரதேசத்தினுடைய பதில் பிரதேசலாக களமாற்றுகின்றேன். ஒரு புதிய பிரதேசலாக வருகிறதும் வரைக்கும் அபிவிருத்தி திட்டங்கள் என்ற வரிசையில் நாங்கள் பார்த்தால் அரசினால் பல்வேறு விதமான வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கடந்த காலத்திலே யுத்தத்தின் பின்னர் மீளக்குடி வந்த மக்களுடைய உட்கட்டுமான அபிவிருத்தி வேலைத்திட்டங்கள், அவர்களுடைய பொருளாதார அபிவிருத்தி வேலைத்திட்டங்கள், 2 வகையான வேலைத்திட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக இந்த சமூக தேவைகளின் அடிப்படையில் வீட்டு திட்டம் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னால் கிட்டத்தட்ட 10,985க்கு மேற்பட்ட வீட்டு திட்டங்கள் புதுக்குடியிருப்பு பிரதேசத்திலே கடந்த காலத்தில் அமைக்கப்பட்டிருந்தன. அதன் தொடர்ச்சியாக 1304 வீட்டு திட்டங்கள் என்எஸ்சியால் முன்னமைக்கப்பட்ட வீட்டு திட்டங்கள் முடிவெடுத்தாமல் இருக்கின்றது. அதை விட மேலதிகமாக 1721 நபர்கள் புதிதாக தங்களுக்கு காணிகளை தருமாறும் வீடுகளை தருமாறும் கோரியுள்ளார்கள். அந்த வரிசையில் இந்த வருடம் நாங்கள் காணியற்ற சகல மக்களுக்கும் இன்னும் 2 மாதங்களுக்குள் அவர்களுடைய காணிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். மேலதிகமாக வீட்டு திட்டங்களை வரிசையிலே இம்முறை 522 தற்காலிக வீடுகளுக்கு அதுக்குரிய அனுமதிகளை நாங்கள் தற்போது எடுக்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். மிக விரைவில் அவர்களுக்கு நிரந்தர வீடோ அல்லது ஒரு அறையை முடிக்கக்கூடிய அளவுக்கு ஏனும் ஒரு வீட்டு திட்டத்தை நாங்கள் கொண்டு வரக்கூடிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதே போல் ஏற்கனவே தொடங்கி இடையில் இருக்கின்ற 1304 வீடுகளிலே லிண்டர் லெவலுக்கு மேல் இருக்கிற வீட்டு திட்டத்துக்கு இவரிடம் 500க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு நிதி கிடைக்க இருக்கின்றது. அரசினால் அந்த வேலை திட்டங்களை நாங்கள் இவரிடம் முன்னெடுக்க இருக்கின்றோம். கடந்த வருடம் கிட்டத்தட்ட 64 வீட்டுக்கு மேலே கட்டியிருந்த நாங்கள் பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் அரசினுடைய உதவி திட்டங்களுக்கு கீழாக அதோட இந்த மீளிடத்துக்கு பின்னராக எமது பிரதேசத்தை பார்த்தோம்னால் முக்கியமாக இந்த பிரதான வீதிகள் அமைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் உள் வீதிகள் நிறைய இருக்கிறது செய்யாமல். கடந்த வருடத்திலே பல வீதிகள் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கூடாக நாங்கள் 185 மில்லியனுக்கு மேற்பட்ட பொறுமையில் சுதந்திரபுரம் பிரதான வீதி மொத்தமாக சேர்ந்து நாங்கள் இருட்டுமடை வீதி, அதே போன்று ஒஸ்கார் வீதி, ஆதிபராசக்தி வீதி, இப்படியான பல வீதிகள், இதை விட இன்னும் 3 வீதிக்கு மேலே செய்திருந்தாங்க. இந்த வருடமும் அமைச்சருடைய நிதிகளை எங்களுக்கு தற்போது 40 மில்லியன் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இதை விட மிகுதி நிதியெல்லாம் எதிர்காலத்தில் கிடைக்கும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட ரித்வா அனர்த்தம் காரணமாக நிறைய வீதிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கல்வெட்டுகள் உடைஞ்சிருக்குது. நாங்கள் புதுசாக நிறைய கல்வெட்டுகள் அமைக்க வேண்டிய தேவை இருக்குது, கழிவுநீர் வெளியேற்றத்துக்காக, மழைநீர் வெளியேற்றத்துக்காக. ஆகவே அதுக்குரிய நிதிகளும் இவரிடம் எங்களுக்கு ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்துக்களாக கிடைக்க இருக்கின்றது. இவரிடம் நிறைய வீதிகள், வீடுகள், காணிகளுக்கான காணிகளை வழங்குகிற வேலை திட்டம், அதோடு இங்கே சுற்றுலாவுக்குரிய கன்னியார்கனி சுற்றுலாக்குரிய அபிவிருத்தி திட்டம், வடக்கு மாகாண சுற்றுலா பணியத்துக்கூட கிடைக்க இருக்கின்றது. மற்றும் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தினுடைய பஸ் தரிப்பு நிலையம்,
கிளீன் ஸ்ரீலங்கா எழுதுறதுக்களாக முன்னிலைவுகள் அனுப்பியிருக்கிறோம் 72 மில்லியனுக்கு. அது முற்றுமுழுதாக செய்கிறதுக்கு இருக்கின்றது. இவரிடம் அல்லது அடுத்த வருடம் அது கிடைக்கும். இவ்வாறான விடயங்களுக்கு மேலதிகமாக மக்களுடைய வருமானத்தை அதிகரிக்கிறதுக்காக பல செயற்திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே அபிவிருத்தி என்பது தனி மனித குடும்பங்களுடைய ஒவ்வொரு குடும்பங்களுடைய வருமானம் அதிகரித்தா தான் இந்த மாற்றம் நிகழும். அந்த வரிசையில் நாங்கள் இம்முறை கவெண்டிஷ் வாழையினை ஜப்பானுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்காக சமூக மட்டத்திலான ஃபார்ம்கள், அதே போன்று தனிநபர்களுக்கு வந்து சிஎஸ்ஐபி வேலை திட்டம், ஆர்ஐடிபி வேலை திட்டம், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுடைய நிதிகள் போன்ற பல நிதிகளை பெற்று வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கவெண்டிஷ் அபிவிருத்தி திட்டம் நடைபெற்று வருகிறது. கிலோ 120 ரூபாய்க்கு மேலே நாங்கள் ஜப்பானுக்கு ஏற்றுமதி செய்திருக்கின்றோம். அதே போன்று கருப்பு நண்டு உற்பத்தி சாலை கடலில் கலப்படை செய்கிறதுக்கு இருக்கின்றோம். இவரிடம் 53 மில்லியனுக்குரிய முன்னுரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மற்றும் 50 குடும்பங்களுக்கான நன்னீர் மீன் வளர்ப்பு தங்களுடைய காணிகளில் செய்யக்கூடிய நிதி கிடைக்கப்பட்டிருக்கிறது அக்ரிகல்ச்சர் ஃபண்டிலிருந்து. அவர்களுக்குரிய தற்பொழுது பயனாளிகள் தேர்வு நடைபெற்றுகின்றது. இவ்வாறான 3 செயற்திட்டங்களும். 4வதாக காகில்ஸ் நிறுவனம் கேட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாதுளை என்றாலும் தாங்கள் கொள்வனை செய்கிறதுக்கு 3 மாதுளை கிராமங்களை உருவாக்குவதற்கும் அவர்களோட ஒப்பந்தம் கைச்சாத்திட்டு அந்த மாதுளைகளை அவர்கள் கொள்வனை செய்வதற்கு உரிய வகையில் ஒவ்வொரு குடும்பங்களுடைய வருமானத்தை அதிகரிக்க செய்யப்பட்டு நடைபெற்று வருகின்றது. இதைவிட மாவட்ட செயலாளருடைய அவருடைய உறுதுணைக்கு நாங்கள் வாழ்வாதார உதவிகள் நிறைய கொண்டு வந்திருக்கின்றோம். இவரிடம் அவர் ஏற்கனவே நிதிகளை பெற்றிருக்கிறார். மற்றும் வடக்கு மாகாண மகளிர் அமைச்சு தேசிய நல்லிணக்க அமைச்சின் கீழாக தேசிய நல்லிணக்க அமைச்சின் கீழ் புனர்வாழ்வு பெற்ற குடும்பங்களுக்கு வாழ்வாதார அபிவிருத்திக்காக 2 லட்சம் ரூபாய் வரையான உதவி திட்டம் இருக்கிறது. கடந்த வருடத்திலே 30 செயற்திட்டங்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுத்திருந்தோம். இந்த வருடம் எங்களோட இலக்கு 50 நோக்கி தான் இருக்கின்றது. வடக்கு மாகாண மகளிர் விவசாய அமைச்சிலேயே மகளிர் தொழில் முயற்சிகளுக்காக கடந்த வருடம் எங்களுக்கு 12 திட்டங்களுக்கு இங்கே அனுமதி கிடைத்திருக்கிறது. இவரிடம் நாங்கள் 30க்கும் மேற்பட்ட செயற்திட்டங்களுக்கு புறத்துக்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் எங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இதே நேரத்தில் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினூடாகத்தான் பேருந்து அமைப்பதற்கான நிதிகள் வரப்போகிறதா? அதுக்குரிய முன்மொழி அந்த திட்டத்துக்குலாம் எங்களுக்கு முன்மொழியில் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் தற்போது வரையில் முறையாக அங்கே பயன்படுத்துவதற்கு இல்லை என்ற ரீதியிலையும், அதாவது அங்கே வந்து பேருந்துகள் தரிப்பிடம் செய்வதில்லைன்னு சொல்லியும் அவர்கள் ரோட்டோரங்களையும் கடைகளுக்கு முன்னாகவும் தான் நிறுத்துகின்றார்கள். இது தொடர்பாகவும் சர்ச்சைகள் எழுகிறது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து? நீண்ட காலமாக இந்த பிரச்சனை இருந்தது. உண்மையிலேயே தற்பொழுது இருக்கிற பேருந்து தரைப்படத்தில் ஒரு பஸ் கோல்ட் மட்டும்தான் இருக்குது. அங்கே ஒரு பஸ் நிலையம் இல்லை. அதோடு அந்த பஸ் நிலையத்தை சுத்தவர கடைகளை உருவாக்கி கடைகளை அபிவிருத்தி செய்து மக்கள் அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு வசதியும் இவ்வளவு காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கவில்லை. ஆகையினால் 2 தனியார் மற்றும் அரச பேருந்துகள் அங்கே தரிக்காமல் வீதியோரங்களிலே தான் அவர்கள் நிறுத்தி போகின்றார்கள். இது தொடர்பாக 2 தரப்பிற்கும் அறிவித்தல் கொடுத்திருந்து அதனோட நேர கண்காணிப்பாளர்கள் வந்து பஸ் தரிப்பு நிலையத்திலே இருக்கிறதில்லை. அவர்கள் ரோட்டோரமாகத்தான் இருக்கிறார்கள். தற்பொழுது அவர்களுடைய இடங்களை கொண்டே நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் வச்சுருக்கிறோம் அங்கே இருக்க சொல்லி. இந்த பஸ் நிலையத்தை முற்றுமுழுதாக புனரமைப்பு செய்து கடைகளை உருவாக்கினால் மட்டும்தான் இப்போ அங்கே நாங்கள் மக்களை இருக்கலாம். மீளுடன் போது புதுக்குடிப்பு நகர நோக்கி இருந்த அந்த பஸ் தரிப்பிடம் பஸ் நிலையமாக டவுன்லேருந்து கிட்டத்தட்ட 500 மீட்டருக்கு கால கொண்டே அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அதால் அங்கே எந்த ஒரு உட்கட்டமான அபிவிருத்தியிலும் இல்லை. மக்கள் கூடுதலாக இருக்கின்ற இடம் டவுனை நோக்கி தான் இருக்கின்றது. எனவே இந்த பஸ் நிலையத்தை அபிவிருத்தி செய்தால் நாங்கள் அவர்கள் அங்கே கொண்டு போகலாம். அதுக்குரிய முயற்சியாக இப்போ எடுத்திருக்கிறோம். அவர்கள் அங்கே கொண்டு போகிற தீர்மானங்கள் கடந்த காலத்தில் டிசிசியில் எடுத்து பொலிஸை போட்டு இப்போ ஓரளவு பஸ் அங்கே அனுப்பித்தான் எடுக்கிறோம். வார பஸ் எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் போய்த்தான் வருது. ஆனாலும் டவுனில் வந்து இப்போ திருப்பி அங்கே தரிச்சு நிற்கக்கூடிய நிலைமை தொடர்ச்சியாக இருக்கின்றது. நாங்கள் இந்த அபிவிருத்தி நிலையத்துக்கு பிறகு முற்றுமுழுதான சட்ட நடவடிக்கை மூலம் உறுதிப்படுத்தி எல்லா பஸ்ஸையும் அங்கே அனுப்பிடுவோம். இதே நேரத்தில் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் எல்லாம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. குறிப்பாக இராணுவத்தினுடன் காணப்படக்கூடிய காணிகள் கையளிக்கப்பட்டிருக்கு, குறிப்பிட்ட சில காணிகள். எனவே அந்த விவரங்கள் தொடர்பாக சொல்ல முடியுமா? இன்னும் எத்தனை காணிகள் விடுவிக்க இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை கடந்த காலத்திலே தொடர்ச்சியாக இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிற காணிகளில் மக்களின் கோரிக்கையின் அடிப்படையில் இந்த காணிகளை விடுவிக்கணும் என்ற கோரின் அடிப்படையில்
நிறைய காணிகள் இங்கே விடுவிச்சாச்சு. இப்போ சில இராணுவ தளங்கள் இருக்கிறது. 3 பிரதேசங்களில் முக்கியமான பெரிய இராணுவ தளங்கள் இருக்கின்றன. அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற காணிகள் தனியாருக்கு சொந்தமான காணிகள் என்ற ரீதியில் ஒரு சிலர் தான் எங்களுக்கு கோரிக்கை கொடுத்துருக்கிறோம். ஏனைய எங்கள் அரச காணிகளாகவும் காணப்படுகின்றது. மக்கள் கடந்த காலத்தில் வாழ்ந்த அல்லது அவர்களுக்கு ஆவணம் இருக்கின்ற ஆவணங்கள் காணப்பட்ட அழிஞ்சு போன காணிகள் நாங்கள் விடுவிச்சு கொடுத்துருக்கிறோம். கடந்த காலத்தில் அவர்களும் விடுவிச்சு தந்திருக்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கையின் பேரில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. எனினும் இன்னும் ஒரு சில இடங்கள் இருக்கின்றன. அதற்குரிய உரிமையாளர்கள் ஒரு சிலர் தான் இருக்கிறோம். மிகுதி அரசு காணிகள் தான் இருக்குது. அரசுக்கு தேவை ஏற்படுற ஒவ்வொரு நேரத்திலையும் நாங்கள் அவர்கள்ட்ட கேட்டு அந்த காணிகளை விடுவிச்சு கொண்டிருக்கிறோம். அண்மையில் விசுவமோட பிரதேசத்திலையும் நாங்கள் குறிப்பிட்ட காணிகளை விடுவிச்சிருக்கிறோம். பொது தேவைக்காகவும் அதே நேரத்தில் ஒரு தனிநபற்ற கோரிக்கைக்காகவும் தொடர்ச்சியாக இது இடம்பெற்று வருகின்றது. இதே நேரத்தில் இந்த பிரதேசத்தை பார்க்கிற போது யுத்தத்தினால பல இழப்புகளை சந்தித்த ஒரு இடமாக இருக்கிறது. ஆகிய அதில் இருந்து அந்த யுத்தத்தினுடைய வடுவில் இருந்து இன்னும் மக்கள் மனதளவில் வெளியே வர முடியாமல் தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய திட்டங்களாகட்டும் இல்லாட்டி செயற்றிட்டங்களாகட்டும் ஏதோ ஒரு வகையில் அந்த மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதா? ஏன்னா நீங்கள் காணிகள் விடுவிப்பு இடம்பெற்று நிச்சயமாக 190% மேற்பட்ட மக்கள் பூரண ஆதரவுடன் இருக்கிறார்கள். இங்கே காணி இல்லாத பல மக்கள் காணப்படுகிறார்கள். நாங்கள் இந்த வருடம் 5ஆம் மாதத்துக்கு முன்னர் அவர்களுக்குரிய காணிகளை வழங்குறதுக்குரிய நடவடிக்கை எடுத்து வருகிறோம் காணி கச்சேரி மூலமாக. இருந்தும் ஒரு சிலருடைய எதிர்ப்புகள் இங்கே காணப்படுகின்றது. அதுக்குரிய காரணங்கள் மிக முக்கியமாக புதுக்குடிப்பு பிரதேசம் இயற்கை வளம் நிறைந்த பிரதேசம். இங்கே தனி நபர்கள் பலர் மணல் கொள்ளையிலையும் கிரவல் கொள்ளையிலையும் ஈடுபட்டு வந்திருக்கின்றார்கள். அவர்களது உரிமங்கள் அல்லது சட்ட ரீதியாக எடுக்கின்ற நடவடிக்கைகளை நாங்கள் இறுக்கி அவர்களுக்குரிய உரிமங்களை இல்லாத செய்து தற்சமயம் புதுக்குடிப்பு பிரதேச சபையினருக்கு நாங்கள் மணல் மற்றும் கிரவலினை எடுத்து மக்களுக்கு சரியான முறையில் உள்ளூர் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்து வருகின்றோம். கடந்த காலத்திலே இவை அனைத்தும் உள்ளூர் மக்களுக்கு கிடைக்காமல் பாரிய ஒரு விலைக்கு விற்கப்பட்டு அல்லது கொள்ளையில் ஈடுபட்டு பல ஊழல்கள் பிரச்சனைகள் காணப்பட்டன. நாங்கள் அதனை தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். அதில் இதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உழவு இயந்திரங்களை வச்சு இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் அவர்கள் அதே போன்று 5 ஏக்கர் 10 ஏக்கர் 20 ஏக்கர் காணிகளை வெட்டினவர்களுக்கு நாங்கள் தற்சமயம் 70 வழக்குகளை தொடுத்திருக்கின்றோம். கௌரவ நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகின்றது. இதே போன்று இன்னும் 100 வழக்குகளுக்கிட்ட நாங்கள் தாக்கல் செய்த நடவடிக்கை எடுத்திருந்தாங்க. அதில் ஒரு 10 செய்துட்டோம். இன்னும் 90க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கின்றன. இப்போ இந்த நபர்கள் அவர்களோடு சேர்ந்து இயங்குகின்ற இந்த மணல் கொள்ளையில் ஈடுபட்ட நபர்கள் அவர்களுக்கு இந்த நடவடிக்கைகளை பொறுக்க முடியாமல் இருக்கின்றது. அதற்கு எதிராக பல ஒரு மாஃபியா செயற்பாட்டினை முன்னெடுத்து வருகிறார்கள். எதிர்காலத்திலேயும் முன்னெடுக்க இருக்கிறார்கள் என்ற தகவல்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் ஏழை மக்கள் உண்மையிலேயே அவருக்கு கிடைக்க வேண்டிய விடயங்கள் பாதிக்கப்படுகின்றது. மணல் கொள்ளையிடுபவர்கள் ஒரு டிப்பர் 40-50 நேரத்துக்கு மேலே விற்கொண்டு விரும்புகிறார்கள். ஆனால் ஏழைகளுக்கு நாங்கள் பேசவே கூடாக மலிவிற்பனை கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுத்து வரோம். அதே போன்று தான் இந்த காணிகள் விவரங்களும் பெரும்பாலான மக்கள் உண்மையிலே பூர்ண ஆதரவுடன் இருக்கிறார்கள். ஒரு சிலர் எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகிறார்கள். இந்த காணி விடுவிப்பு தொடர்பாக பேசுகிற போது குறிப்பாக குறிப்பிட்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். கடந்த மாதம் அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த மக்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயம், அதாவது தங்களுடைய காணிகளுக்கு சட்டவிரோதமானதுன்னு சொல்லி ஒட்டப்பட்டிருக்கு. ஆனால் பிரதேச செயலகத்தில் இருக்கக்கூடிய பிரதேச சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய காணிகள் அது சட்டவிரோதமானதுன்னு சொல்லி ஒட்டப்படவில்லைன்னு சொல்லியும் மக்கள் போராட்டத்தை கச்சேரிக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது இந்த ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார்கள். இதை பற்றி இந்த விமர்சனத்தை பற்றி உங்களுடைய கண்டிப்பாக நீ இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு சிலரை தவிர மிச்சாக்களை பார்த்தீங்கன்னா, நான் முதலில் சொன்னது போன்று பல ஏக்கர் காணியை பிடிச்சு வச்சிருக்கிற நபர்களும் மணல் மாஃபியாவில் ஈடுபட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்களும் போன்ற நபர்கள் 5 ஏக்கர் 10 ஏக்கர் 15 ஏக்கர் காணியை வச்சிருக்கிறார்களா முன்னுக்கு நின்றவை. அவைன்ற வாதம் ஒரு கருத்து சொல்லியிருந்தவை. 2 விஷயம் சொல்லியிருந்தவை. ஒன்று, நாங்கள் விளையாட்டு நபர்களுக்கு காணியை கொடுக்குறதாகவும், 2வது பிரதேச செயலகம் மற்றும் ஏனைய இடங்களில் இருக்கிற நபர்கள் காணியை பிடிச்சி வச்சிருக்கோம் நடவடிக்கை எடுக்கலைன்னு. நாங்கள் நடவடிக்கை எடுத்து வர்றது யாருன்னா அரச காணியை பிடிச்சிருக்கிற நபர்கள். இதில் நாங்கள் கேஸ் போட்ட எந்த ஒரு நபருக்கும் இதுதான் தங்களுடைய அடிப்படையான காணி, இங்கே தான் குடியிருக்கிறோம்,
இதை தான் நாங்கள் வெளியே விட்டு அனுப்ப போகிற முடியாது யாருக்கும் கேஸ் போட இல்லை. கேஸ் போட்ட நடவடிக்கை எடுக்கிற முழு பேரும் யாருன்னு பார்த்தோம்னா ஏற்கனவே அவர்களுக்கு அரசாங்கத்தால் காணி வழங்கப்பட்டிருக்கிறது. அதனை தாண்டி அடாத்தாக அரச காணியை பற்றினவர்கள்லாம் இந்த நடவடிக்கைக்கு உட்படுத்தியிருப்பார்கள். தற்பொழுது வழக்கு நடைபெறுகிறது. மேலதிகமாக காணியை வச்சிருக்கிற முழு பேருக்கு மட்டும்தான். அவர்களால் குற்றச்சாட்டு விவரம் சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அரச காணி என்றதுக்கு அப்பால் கடந்த காலத்திலே எம்சிசி காணிகள், ஸ்கீம் காணிகள் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காணிகள் ஒரு குறிப்பிட்ட பரம்பரையை ஆட்சி செய்கிறார்கள் அல்லது அவைன்ற பரம்பரையினர் வேறு நபர்களுக்கு அந்த காணிகளை கைமாற்றி இருக்கிறார்கள். ஏற்கனவே அளக்கப்பட்டிருக்கின்ற எம்சிசிக்குரிய ஸ்கீம் லேண்ட் காணிகளை ஒரு சில அரசு உத்தியோகத்தோடு வாங்கித்தான் இருக்கிறார்கள், இல்லை என்று இல்லை. ஆனால் அது அரசால் ஏற்கனவே கையளிக்கப்பட்ட காணிகள், அது அரச காணி அல்ல. அரச காணி என்ற ரீதியில் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட எம்சிசி மற்றும் ஸ்கீம் காணிகள். ஆகையினால இந்த அரச காணியை அடாத்தா பிடித்திருக்கிறவர்கள் இல்லை, இந்த உத்தியோகத்தர்கள் பலரும் பிடிச்சிருக்கிறார்கள் என்ற விவரங்களை முன்வைத்திருந்தார்கள். நாங்கள் அது சம்பந்தமான விசாரணைகளை முடிவுறுத்தி ஆவணங்கள் எடுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் அரச காணிகள் இல்லை. இன்னும் 2 பேருக்கு எதிரான விசாரணைகள் நடைபெறுகின்றது. அது முடிஞ்ச பிறகு தெரியும் அந்த நபர்களுக்கு எதிரான காணிகள் அரசு காணிகளா அல்லது ஸ்கீம் லேண்டானது பார்க்கணும். இதுவரைக்கும் அவர்கள் குறிப்பிட்ட இந்த குற்றச்சாட்டு உண்மையிலே பொய்யானது. அதோட இன்னொரு குற்றச்சாட்டை முன்வைத்தவர்கள் வெளிநாட்டவர்கள் நாங்கள் காணியை கொடுக்குறோம் என்று. உண்மையிலே நாங்கள் வெளிநாட்டவர்ன்றதுக்கு அப்பால் முக்கியமான எங்களோட கொள்கை ஒன்று இருக்கு. இங்கே நாங்கள் தொழில் வாய்ப்புகளை ஊக்குவிக்கிறோம். ஒரு நபர் 5, 10, 15, 20, 25 ஏக்கர் பிடிச்சிட்டு போயிடும். எங்களுடைய நோக்கம் இங்கே இருக்கிற மக்களுக்கு உரிய வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும், வெளிநாட்டு முதலீட்டை ஊக்குவிச்சு ஏற்றுமதிக்கு போகணும், எங்களோட பொருளாதாரத்தை விருத்தி செய்யணும். அந்த அடிப்படையில் எங்கள்கிட்ட இங்கே ஒரு கொள்கை இருக்கிறது. யாரேனும் ஒரு நபர் எங்களோட பிரதேசத்தை சேர்ந்த ஒரு ஆள் 50 லிட்டர் பாலுக்கு மேலே இழுப்பாராக இருந்தால் அந்த பண்ணையாளருக்கு நாங்கள் 2 ஏக்கர் காணி புல் வளர்க்குறதுக்காக கொடுக்குறோம். ஏன் எங்களுக்கு உண்மையில் இறக்குமதி செய்கிற பால் சார்ந்த உற்பத்தியில் நிறுத்தணும், இங்கேருந்து பால் உற்பத்தியாக அதிகரிக்கணும். இது யாருண்டு இல்லை, பாகுபாடுண்டு இல்லை. அது வெளிநாட்டில் இருந்தவராக இருந்தாலும் சரி தான். எங்களுடைய புதுக்குடி பிரதேசத்துக்கு உட்பட்ட எந்த ஒரு நபருக்கு நாங்கள் கொடுப்போம். இது வரைக்கும் 3 நபருக்கு கொடுத்துருக்கோம். இப்போ இன்னும் 2 அப்ளிகேஷன் வந்திருக்குது. நாங்கள் வெரிஃபிகேஷனில் வச்சுருக்கிறோம். சரியான முறையில் அவர்களுக்கு 50 லிட்டர் பால் இருக்கிறார்கள் இல்லையானது அதை நிரூபித்தால் நாங்கள் யாருக்கு கொடுப்போம், உங்களுக்கு பால் உற்பத்தியை கூட்டணும். இப்போ இந்த இடத்துல பிழையான கருத்தை முன்வடினம் என்னென்றால் வெளிநாட்டவர்களுக்கு கொடுக்குறோம்ன்ற ஒரு பிழையான கருத்துக்களை, அதே போன்று ஏன் இன மக்களை இங்கே குடியேற்ற போகிறோம்ன்ற ஒரு பிழையான அபிப்பிராயம் கருத்தையும் இங்கே கட்டவிழ்த்து விட்டுருக்கார்கள். அதுவும் உண்மையிலேயே ஒரு பிழையான கருத்து. இதே நேரத்தில் இந்த நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் சந்தை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்கான முன்னெடுக்கப்படுகிறதுன்னு சொல்லியும் இதனூடாக நடவடிக்கை எடுக்கப் போகின்றீர்கள்னு சொல்லி, இங்கே மக்களுக்கு தேவையான சந்தை வாய்ப்பு என்பது குறைவாக இருக்கிறது. இதற்கான எதிர்காலத்தில் நிச்சயமாக நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விடயங்களை எல்லாம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றீர்கள் என்ற நிறைய பேர் சொல்லுவார்கள், ஆனால் செயலிலேயே அதை காட்டுவதில்லை. கண்டிப்பாக இதுக்காக தான் நாங்கள் ஏற்கனவே ஏஎஸ்எம்பி திட்டத்தில் அவர்கள் கொடுத்த வாழைத்திட்டம் ஒன்று இருக்கின்றது. அதிலே சில சாதக பாதகங்கள் இருந்தது, பாதகமான விடயங்களை கருத்தில் கொண்டு தற்போது சமயம் பிரதேச செயலகத்தினால் நேரடியாக திட்டமிடல்களின் மூலமாக கடந்த காலத்திலே கொடுத்த திட்டத்தை நாங்கள் கையிட்டு செயல்படுத்தி வருகிறோம். இதே போன்று தேராவிலே காணப்பட்ட அரச பண்ணையினுடைய 40 ஏக்கர் வரையிலான காணிகளை நாங்கள் கௌரவ ஆளுநரின் அறிவுறுத்தலுக்கு கீழே தற்சமயம் அந்த மக்களுக்கு சமூக பண்ணை என்ற அடிப்படையில் சகல உதவி திட்டத்தையும் கொடுத்து அந்த வாழை உற்பத்தியில் மேற்கொண்டு வரோம். அதே போன்று சிஎஸ்ஏபி திட்டத்துக்குள்ளவும் மற்றும் ஆர்ஐடி திட்டத்துக்குள்ளவும் தேராவில், மல்லிகைத்தீவு, தேவிபுரம் போன்ற பிரதேசங்களிலும் இந்த உற்பத்தி நடக்கிறது. இவர்களுடைய உற்பத்தியினை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்கு ஜப்பானுக்கு தயாராக இருக்கிறார்கள் இலங்கையை சேர்ந்த ஜப்பானில் இருக்கின்ற சயின்டிஸ்ட். அதே போன்று ஏனைய 2 கம்பெனியும் தயாராக இருக்குது. 120 ரூபா விலைக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 மாதத்துக்குள்ளே இந்த அக்ரிமெண்ட்டை கைச்சாத்து விடுவோம். நாங்கள் தற்சமயம் செய்கிற உற்பத்திகள் எல்லாமே சந்தையை நோக்கினதாக தான் இருக்கின்றது. இப்போ நாங்கள் உற்பத்தி செய்த பிறகு அதை விற்க முடியாமல் இருக்கிற நிலைமை தான் இருக்கின்றது. அதை தாண்டி நாங்கள் சந்தையில் என்ன தேவையோ அதை தான் செய்து வரோம். அதை போன்று அந்த கருப்பு உற்பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அடுத்தது மீன் உற்பத்தி, நன்னீர் மீன் உற்பத்தி, அடுத்ததாக மாதுளை, இதுவும் சந்தையை நோக்கினதாக. அது சந்தைக்கு என்ன தேவையோ அதை தான் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். இதே போன்று உங்களுக்கு தெரியும், வடக்கு மாகாணத்திலே NCI அதாவது நோர்தர்ன் சேம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் என்ற ஒரு நிர்வாகம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அனைத்து ஏற்றுமதியாளர்களும் உற்பத்தியாளர்களும் சேர்ந்து அதை உருவாக்கி இருக்கிறார்கள். ஒரு சட்ட ரீதியான அமைப்பாக
நொதர்ன் சேம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அவர்களுடன் சேர்ந்து நாங்கள் இந்த முதலீட்டாளர்களை ஊக்குவிச்சு கூட்டி வரோம். அந்த அடிப்படையில் 18ஆம் தேதி கரத்திரப்பட்டு பிரதேசத்தில் நாங்கள் போட்டிருக்கிற மீட்டிங் 12லேருந்து 3 மணி மீட்டிங் ஏற்றுமதி செய்யக்கூடிய அவர்களும் அதே போன்று சுற்றுலா இண்டஸ்ட்ரிக்குரிய ஆக்களும் இறால் உற்பத்திக்கு ஈடுபடுகின்ற நபர்களும் தங்களுடைய முன்மொழிவுகளை சமர்ப்பித்திருக்கிறார்கள். NCI மூலமாக அதற்குரிய ப்ரெசன்டேஷனை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதன் பின்னர் அவர்களுக்குரிய காணிகளை கொடுத்து ஏற்றுமதிக்குரிய நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கிறோம். குறிப்பாக இந்த தற்போது வீதிகளில் நெல் காய வைப்பது அதனூடாக சில விபத்துகளும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே ஒரு பக்கம் அந்த மக்களுக்கான அந்த சந்தை வாய்ப்பு என்பது குறைவாக இருக்குதுன்னு சொல்லி கருத்துக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே ஒரு பிரதேச செயலாளராக உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக உண்மையிலேயே வடக்கு மாநிலத்தில் பார்த்தோம்னா அதிகளமாக நெற்சந்தை சபைக்கு வந்து கூட நெல்லை கொடுக்குறது வடக்கு மாநில விவசாயிகள். இன்னொரு காரணம் நேரத்துக்கு நெல்லினை வெட்டுகின்ற பிரதேசமாகவும் எங்களுடைய பிரதேசம் தான் காணப்படுகின்றது. கடந்த காலங்களிலே எல்லா ஊர்களிலும் நெல்லுக்கு காயப்போகிற தளம் கட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த காயப்போகிற தளத்தின் அளவோடு ஒப்பிட்டோம் என்றால் காயப்போகிற நெல் மிக அதிகம். இம்முறை வெளியிலே நெல்லின விலை குறைந்த காரணத்தினால் பெரும்பாலான மக்கள் நெல்லை காய போட்டு நெல் சந்தைப்படுத்தும் சபைக்கு கொடுக்க வேண்டிய தேவை எழுந்திருந்தது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடந்த காலத்தில் எப்போதும் இல்லாத அளவுக்கு இம்முறை எல்லா வீதிகளிலும் நெல்லை காய போட்டிருந்தார்கள். ஆகையினால விபத்துகளும் ஏற்படுகிறது. அவர்களுக்கு குறிப்பாக அதற்கான ஏற்பாடுகள் உண்மையிலேயே நாங்கள் விவசாயிகளோட நாங்களும் அறிவுறுத்துறாங்க என்னென்றால் ரோட்டுண்ட ஒரு பகுதியை முற்றுமுழுதாக பிடிச்சி போடுகிறார்கள். தென்பகுதியில் போனோம்னா பார்க்கலாம், இன்னொரு பகுதியின் அரைவாசிக்கு தான் நெல்லை காய போடுவார்கள். அதனால் 2 வாகனம் விளத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இதைத்தான் நாங்கள் எதிர்காலத்தில் செய்யணும். முற்றுமுழுதாக விவசாயிகள் ஒரே நேரத்தில் நெல்லை ரோட்டில் காய போடாதீங்கன்னு சொன்னால் அவர்கள் கொண்டு போய் காய போடுறதுக்குரிய வசதி வாய்ப்புகள் குறைவு தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் இயலுமான வரைக்கும் விவசாயிகளுக்கும் கமலவர் திணைக்களம் கமக்காரம் சொல்கிறோம். நாங்கள் வீதியின் ஒரு பக்கத்தில் அரைவாசிக்கு காயப்பட வேண்டும். மக்களும் இந்த பொறுப்புணர்வை உணர்ந்து செயற்படணும். என்னென்றால் வீதியில் விபத்துகள் ஏற்படாத வண்ணம், அடுத்தவருக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இதை பயன்படுத்தத்தான் வேணும் கண்டிப்பாக. அதனால் வீதியின் ஒரு பக்கத்தின் அரைவாசிக்கு நெல்லை காயப்போட்டால் பிரச்சனை வராது. தற்சமயம் போன வருடமும் நாங்கள் 3 நெற்காயப்படும் தளங்களை உருவாக்கியிருக்கிறோம். இந்த பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நெற்காயப்படும் தளங்கள் மாவட்டத்தில் இருக்கிறது. தொடர்ச்சியாகவும் நடைபெற்று வருகிறது. துணுக்காயிலே நெல் காயப்படுறதுக்கு ட்ரையர்ஸ் உருவாக்கியிருக்கிறாங்க. நீண்ட காலத்தில் வந்து இயந்திரமயன் மூலமாக கரண்டில் நெல்லை காயப்படுறதுக்கு தளங்களை நாங்கள் ஊக்குவிக்க வேணும். இதே நேரத்தில் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உங்களுடன் பணிகளுடன் இணைந்து செயல்படுவதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, இல்லாட்டி எப்படியாக போகிறது? புதுக்குடியிருப்பு பிரதேச சபையை பொறுத்தவரையில் அல்லது கரத்திரப்பட்ட பிரதேச சபை 2 எடுத்தோம்னாலும் மிக சிறப்பாக எங்களோட இணைந்து தான் பணியாற்றினார். எல்லா இடத்திலையும் இந்த முறைங்களுக்கு நிறைய விடயங்களுக்கு நிதி ஒதுக்கீடு வந்திருந்தது. இப்போ குறிப்பாக வீதி வேலையை பொறுத்தவரையில் நிறைய எமர்ஜென்சியில் செய்ய வேண்டிய தேவை இருந்தது. எல்லா விடயத்திலையும் கௌரவ தலைவர் உட்பட அனைத்து கௌரவ உறுப்பினர்களும் கட்சி வேதமின்றி பிரதேசத்துடன் இணைந்து அனைத்து விடயங்களிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். அதில் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதில் அந்த நெல் காய விடப்படுகிற வீதிகளில் காய விடப்படுகிறது தொடர்பாக அந்த மக்கள் கூறக்கூடிய கருத்து, அதாவது தங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல யானைகளுடைய அச்சுறுத்தல் காணப்படுகிறது என்ற ரீதியிலையும் கருத்துக்கள் வெளிப்படுத்தி இருந்தார்கள். ஆக இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? உண்மையிலேயே முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்தோம்னால் யானை போகாத இடம் எதுவுமே இல்லை. எல்லா ரோட்டிலையும் யானை தான். நெல் காய போகிற தளங்களும் கட்டப்பட்டிருக்கிறது. அந்தந்த ஊர்கள்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. இப்போ வீதியில் நீங்கள் கடந்த காலத்தில் முகப்புத்தகத்திலையும் பார்த்துருப்பீங்கள், வீதியிலேயே யானை வந்து நெல் சாப்பிட்ற நேரம் தான் இருக்குது. அப்போ யானை அச்சுறுத்தல் இல்லாத எந்த ஒரு கிராம பிரிவும் புதுக்குடியிருப்பில் இல்லை. கிட்டத்தட்ட டவுன் வரைக்கும் யானை வருது. தற்சமயம் நாங்கள் 2 யானை வேலிகளை அமைச்சிருக்கோம் புதுக்குடியிருப்பு மேற்கு மற்றும் வள்ளிகுணம் பிரதேசத்தில். இம்முறை 64 கிலோமீட்டர் யானை வேலி அமைக்க இருக்கிறோம். இந்த வருடத்தோட புதுக்குடியிருப்புக்கான மொத்த யானை வேலியும் அமைத்து முடிக்கப்படும். இந்த வருடத்தில் அது பூர்த்தி இந்த வருஷம் நாங்கள் முடிப்போம். அது வந்து சமூக மட்ட அமைப்பிலான யானை வேலியாக இருக்கும். அந்த சங்கங்களால் அவற்றை பராமரிக்கணும். யானை வந்து கட்டாயம் வந்து அருகும். ஆகவே அந்தந்த சங்கங்கள் அதை பராமரிக்க நடவடிக்கை எடுக்கணும். தற்சமயம் புதுக்குடியிருப்பு மேற்கு மற்றும் வள்ளிகுணம் போன வருட நிதி ஒதுக்கீட்டில் முடிச்சிருக்கிறோம். மிகுதி இந்த வருடம் நடைபெறும். உண்மையிலே ஒரு குறிப்பிட்ட நேர பகுதியில் ஏராளமான விடயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பிரதேச செயலாளராக இருக்கக்கூடிய ராஜரத்னம் விஜயகுமார் அவர்களுக்கு லங்காஸ்ரீ சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. மிக்க நன்றி.